டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இயற்பியல் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து இயர் வைஸ், அதாவது 2000 எந்தெந்த வருடங்களில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இயற்பியல் பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். பால் பேனா செயல்படும் கொள்கை, நுண்புழைத்தன்மை மற்றும் பரப்பு இழுவிசை. 1999 கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் எந்த வெப்பநிலையில் வெப்ப ஆற்றலை வெளியிடாது? -273 டிகிரி செல்சியஸ், அதில் தான் வெப்ப ஆற்றலை வெளியிடாது. அடுத்து, நிலையியல் ஒரு அதிர்விலா புள்ளிக்கும் அடுத்த பெரும அதிர்வுறு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு. நிலையியல் ஒரு அதிர்வில்லா புள்ளிக்கும் அடுத்த பெரும அதிர்வுறு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு λ/4. இதுவும் 1999 குரூப் 1 கேட்டிருக்காங்க. அடுத்து, ஒரு தொலைநோக்கியும் நுண்ணோக்கியும் பின்வரும் விதத்தில் மாறுபடுகிறது. கொடுத்துருக்க 4 நான் ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். தொலைநோக்கியில் பொருளருகு லென்ஸின் குவிய தொலைவு அதிகமாகவும் கண் அருகு லென்ஸின் குவிய தொலைவு குறைவாகவும் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது தொலைநோக்கியும் நுண்ணோக்கியும் எவ்வாறு மாறுபடுகிறதுன்னு கேட்குறாங்க. தொலைநோக்கியில் பொருளருகு லென்ஸின் குவிய தொலைவு அதிகமாகவும் கண்ணருகு லென்ஸின் குவிய தொலைவு குறைவாகவும் இருக்கும். அப்படி தான் மாறுபடுது. அடுத்து, நியூட்டன் வளையங்களில் மைய வளையம் இருளடைந்து உள்ளதன் காரணம். நியூட்டன் வளையங்களில் மைய வளையம் இருளடைந்து உள்ளதன் காரணம் ஒளிக்கட்ட வித்தியாசத்தை தோற்றுவிப்பதால். அடுத்து, ஒரு கெல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். அதாவது கெல்வனோமீட்டரை ஒரு வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு ஒரு உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து நீர் மட்டத்துக்கு மேல் தரைமேல் உள்ள பொருளை காண உதவுவது பெரிஸ்கோப். நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து நீர் மட்டத்துக்கு மேல் தரைமேல் உள்ள பொருட்களை காண உதவுவது பெரிஸ்கோப். அடுத்து, மின்காந்தம். இதெல்லாமே 1999 வருடங்களில் குரூப் 1 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். மின்காந்தம் தற்காலிக காந்தம் செய்ய பயன்படும் உலோகம் இரும்பு. அடுத்து, கிலோவாட் மணி என்னும் அலகு ஆற்றலை கொண்டது. அடுத்து, சோக் பயன்படுத்துவதன் நோக்கம். மாறு திசை மின் சுற்றில் மின்னோட்ட வலிமையை குறைக்க சோக் பயன்படுகிறது. மாறுபட்ட மின் சுற்றில் மின்னோட்ட வலிமையை குறைக்க சோக் பயன்படுகிறது. இதுவுமே 1999 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து, 98 வருடங்களில் கேட்கப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஓசோன் படலம் இதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. புற ஊதா கதிர்களிலிருந்து ஓசோன் படலம் நம்மை காப்பாற்றுகிறது. அடுத்து, முதலாவது பட்டியலை 2வது பட்டியலோடு பொறுத்து சரியான விடையை கீழ் குறியீடுகளிலிருந்து தேர்க்கவும். பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. விஞ்ஞானி கண்டுபிடிப்பு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கோப்பர்னிக்கஸ், கெப்லர், கலீலியோ, நியூட்டன். கோப்பர்னிக்கஸ் எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா சூரியனை மையமாக கொண்ட தேற்றம். அடுத்து, கெப்லர் கிரக இயக்கத்தின் விதிகள். கலீலியோ ஜூபிட்டரின் சந்திரன். நியூட்டன் புவியீர்ப்பு விசை. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டி தான் சரி. இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.